நீ கவலைப்படாத. நம்ம வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அப்பா, அத்தை, வீரா, பிருந்தா, மாறன் எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. கண்மணி, ஒரே ஒரு உதவி எனக்கு பண்றியா? நம்ம குழந்தைகிட்ட நான் குழந்தைன்னு மட்டும் சொல்லிடாத கண்மணி. அவனுக்கு நான் ஜெயில இருக்கேன்னா தெரியக்கூடாது. அப்பா எங்கன்னு கேட்டேன், எங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு சொல்லிடு. கண்மணி, ஒரு வார்த்தை கூட பேசாம போற. என்ன நீ இன்னும் மன்னிக்கலையா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. நாங்க கண்டிப்பா சீக்கிரமே உங்களை வெளியே எடுத்துருவோம். நம்ம குழந்தை பிறக்கும் போது நீங்க எங்க கூட இருப்பீங்க. கண்மணி, கண்மணி, அப்படி என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி சொல்லிட்டு போ கண்மணி. என்ன மன்னிச்சிட்டியாடா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சு. ஏண்டி நம்ம நினைச்ச மாதிரி தான் குடும்பம் கலைஞ்சு கிடக்கு. ராகவ் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்பதாண்டி நாம நிம்மதியா தூங்கணும். அப்புறம் எதுக்குடி உனக்கு டென்ஷன்? அறிவில்ல உனக்கு? நானே ராகவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வர கொடுப்பு குழப்பாத. ஏண்டி நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்ப எதுக்குடி புலம்புற? எல்லாமே ஓ பிளான் தானே? ஐயோ அம்மா, நான் ராமச்சந்திர பாக்கணும் தான் அந்த ராகவன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நெட்லயே போட்டேன். அத பாத்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக நான் என்ன கனவா கண்டேன்? சரி, அவன் அரெஸ்ட் ஆனது நமக்கு நல்லது தானே. எதுக்கு நீ பதறிட்டு இருக்க? நம்மளுக்கு என்னடி பிரச்சனை? லூஸ் அம்மா, ராகவனை ஆக்சிடென்ட் பண்ணா நான் பண்ண வச்சேன். ஆல்ரெடி அந்த வீரா சிசிடிவியை பார்த்துட்டு கொலை பண்ணது ஒரு பொண்ணுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த ராகவன் உள்ள இருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சா உன்னை கண்டுபிடிச்சிருவாளா? அப்ப நீ ஜெயிலுக்கு போயிருவியாடி? ஐயோ, மளிகை சாமான்லாம் கம்மியா இருக்குடி. முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு எதுவுமே இல்லடி. வாங்கி வச்சுட்டு போடி. வாயை மூடிட்டு சும்மா இருமா. ஜெயிலுக்கு போறதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கலைச்சிருக்கேனா? இல்ல, அவளை அப்படியே விட்டா சீக்கிரம் என்கிட்ட வந்துருவாமா. அதுக்கு முன்னாடியே இந்த குட்டையை குழப்பணும். விஜய், இப்பதாண்டி நம்ம கொஞ்ச நாளா ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல மண்ணலி போட்டுறாதடி. எப்படியாவது ஜெயிச்சிடுறி. நான் சமாளிக்கிறேன். ஆனா நீ மட்டும் எதையும் யோசிச்சு சொல்லிடாத. அப்படியே உன் மூளைய ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ. நான் என்னடி சொல்றது? ஓ அளவுக்கு புத்தி இல்லல. புத்தி இல்லனாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணுமா? இங்க பாரு, நான் வெளிய போயிருந்தா கூட இந்த வீட்ல எப்போ யாரு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு ஒட்டு கேட்டு வை. நமக்கு அது ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். சரிடி. மா, எங்க போற? இல்லடி, ரூம்ல படுத்திருந்தா வெளியில யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாதுல்ல. நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பு தான் நீ. சரி, வர. ஏதோ எமர்ஜென்சியா இவங்க கேக்குற வீடியோ ப்ளே பண்ணி காட்டுங்க. சரியா? நீங்க பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். பரவாயில்ல மேடம்.
இங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கேமராவை செக் ஓகே பண்ணுமா? மேடம். எதையும் மிஸ் பண்ணிடாத. அதான்டா எனக்கும் புரியல. இங்கிருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பாஸ்? இல்லை சார். அப்புறம் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? எந்த ஃபுட்டேஜ்லயுமே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ ஒரு ஹெல்ப். நான் உள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் delete பண்ண முடியுமா? இந்தாங்க. சரிங்க மேடம், பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா. ம். என்ன வீரா, கிடைச்ச ஒரு பெரிய க்ளூவும் மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது?